வெல்கம் டு ஹரிமா பேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஹாஃப் லோடிங் ஸ்டிச்ல டைப் 2 தான் பார்க்க போறோம். நேத்து கிளாஸ்ல டைப் 1 பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு கிளாஸ்ல டைப் 2 பார்க்க போறோம். ரெண்டுத்துக்கும் சில மெத்தட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அது எப்படி போடுறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு இவ்வளவு சப்போர்ட் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க எப்படி அந்த ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஃப் லோடிங் ஸ்டிச்சில் டைப் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த டைப் 2ல் ஒரே ஒரு மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹாஃப் லோடிங் டைப் 1 பார்க்காதவங்க ப்ளீஸ் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை எப்படி செக் பண்ணி பார்க்கணும், நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பிளேலிஸ்ட் போனீங்கன்னா ஃப்ரீ ஆரி கிளாஸ் பேசிக் லெவல் டைட்டில் இருக்கும். அந்த டைட்டில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாஸ் வைஸில் வீடியோ இருக்கும். அதே மாதிரி இந்த டைப் 2க்கும் டைப் 1க்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இதுக்கு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம அவுட்லைன் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, பேக்கில் ஒரு லாங் செயின் ஒன்று போட்டுட்டு அதை அப்படியே என்ன பண்ணுறோம், பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை இப்படி உள்ள இந்த அவுட்லைனுக்கு ஒட்டின மாதிரி கொடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கும் இதுக்கு ஒரே வித்தியாசம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா, அதுக்கு ஸ்டெம் ஸ்டிச் கொடுப்போம், இதுக்கு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுப்போம். அவ்வளோதான். இது அப்படியே பேக் எடுத்துகிட்டு வரோம். பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி கொடுப்போம், அதே சேம் மெத்தேடை தான் நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகேவா? பட்டன் ஹோல் ஸ்டிச்சே தான். இப்போ நான் போடுறது அப்படியே பாருங்கள். நான் எப்படின்னு வந்து உங்களுக்கு நோட் ப்ராக்டிஸில் சொல்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒன்ஸ் புரிஞ்சிடும். அந்த லாக் செயின் போடுவோம் இல்லையா, அது வந்து இந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள் சைடு இருக்கணும். ஓகேவா? அந்த மேலே போடக்கூடிய அந்த லாங் செயின் வந்து அந்த செயினுக்கு வெளி சைடு இருக்கணும். இதுதான் கான்செப்ட். அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. லாஸ்ட்டில் வந்து ஸ்டெம் ஸ்டிச் போட்டிருந்தோம், அது வந்து வேறு மாதிரி வந்திருக்கும். இந்த ஹாஃப் லோடிங்கில் டைப் 2 வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறோம். ஸோ இது வேறு மாதிரி இருக்கும். அது வந்து சென்டரில் அந்த எம்போசிட் த்ரெட் மாதிரி இந்த அவுட்லைனை எடுத்துட்டு நம்ம கொடுத்துருப்போம். இது வந்து அவுட்லைன் ஒட்டின மாதிரி உள் சைட்லையும், அவுட்லைனுக்கு வெளியில் வந்து கொஞ்சம் தள்ளி லாங் செயின் மாதிரி வரும். ஸோ ரெண்டு வெவ்வேறு டைப் வரதுனால தான் இதை வந்து ஒரே வீடியோவில் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஸ்டிச் போடும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ரெண்டு டைப் 1 டைப் 2ன்னு ரெண்டு விதமாக நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதே கான்செப்டில் தான் போடணும். இது எப்படி போடுறதுன்னு இப்போ பென்சிலில் நோட் ப்ராக்டிஸில் பண்ணி காட்டுறேன். வந்து எப்படி அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கொம்பு போட்டிருக்கீங்க. நான் தான் சொன்னலே, இந்த ஹாஃப் லோடிங் ஸ்டிச் வந்து மோஸ்ட்லி கொடி மாதிரி இருக்க டிசைன்ஸ்க்கு தான் யூஸ் ஆகும். ஏன்னா அவுட்லைனுக்கு போடுறதுக்கு அவ்வளோ சூப்பராக அந்த கொடி மாதிரி இருக்கிறதுக்கும் இந்த ஸ்டிச்சுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது. இப்போ இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து செயின் ஸ்டிச் போட்டு வந்துடுறீங்க. போட்டு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, இதுலேருந்து பேக் எடுக்கிறீங்க. பேக் எடுத்து ஒரு லாங் செயின் போட்டு உள்ள இந்த செயினுக்கு ஒட்டின மாதிரி ஒரு லாங் செயின் போட்டுக்கிறீங்க. மறுபடியும் இங்கே இதை விட கொஞ்சமாக சின்னதாக போட்டு மறுபடியும் இங்கே. புரியுதுங்களா? நான் எப்படி கொண்டு வரேங்கிறத பாருங்கள். இங்கே வெளியில் வரும்போது சின்னதாகிடணும். அந்த லாக் செயினை கொஞ்சம் மேலே தள்ளி போடணும். இங்கே வெளி சைடு வரும்போது அந்த செயின் லாங் செயினை வந்து சின்னதாகணும்னா இதை வந்து குட்டி ஆக்கிடக்கூடாது. ஓகேவா? இது வந்து ஈக்குவலாக தான் வரும். நீங்கள் அந்த லாக் செயினை இங்கே தள்ளி போடும்போது நமக்கு இந்த லாங் செயின் வந்து அது தள்ளி இங்கேருந்து உள்பக்கமாக தள்ளி வரும்போது கரெக்டாக ஈவனாக தான் வரும். புரியுதுங்களா? இப்போ நான் போட்டிருக்கேன், இந்த செயினில் சின்னதாக இருக்கா பாருங்கள், எல்லாமே ஈவனாக தான் இருக்கும். இந்த லாக் செயினை மட்டும் உள்ளே தள்ளி போட்டுட்டு அந்த லாங் செயினை வந்து இப்படி கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் போட்டு காட்டுறேன். இப்படி தள்ளி தள்ளி வரும்போது நமக்கு எல்லா செயினுமே ஈவனாக தான் வரும். ஆனால் லாக் செயினை உள்ளே கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறீங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? நான் எங்கே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்டிச்சு. இந்த மாதிரி தான் வரும். இப்போ புரியுதுங்களா அந்த கான்செப்ட் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு? இதே ப்ராசஸ் தான் நீங்கள் த்ரெட் ஒர்க்லையும் கொடுக்க போகிறீங்க. இதுதான் வந்து ஹாஃப் லோடிங் ஸ்டிச்சோட டைப் 2. பட்டன் ஹோல் ஸ்டிச்சே தான், பட்டன் ஹோல் ஃபில்லிங்கில் கொடுப்பீங்களே அதே தான், சேம் மெத்தட். பட் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, கிராஸாக இருந்து எடுத்துகிட்டு வரீங்க, அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் கிராஸாக எடுத்துகிட்டு வரீங்க. இந்த லாக் செயின் வந்து எப்பயுமே உள் சைடு இருக்கணும். இந்த லாங் செயின் வந்து எப்பயுமே அவுட் சைடு இருக்கணும். அதை நல்லா புரிஞ்சுட்டு போடுங்க. ஓகேவா? அவ்வளோவே தான். இப்போது நான் எப்படி போடுறேன்னு த்ரெட் ஒர்க்கில் பாருங்கள்.
இப்போ நான் போட்ட மாதிரி நீங்கள் அதுக்குள்ளே விட்டு கூட இழுக்கலாம். அப்படியும் கரெக்டாக நல்லா சூப்பராக வரும். நீங்கள் வந்து இப்படி வச்சும் அந்த டைட்டாக பிடிச்சும் இழுத்தும் போடலாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் இழுத்து போடலாம். இல்லை இப்படி லூஸ் விட்டு இதுக்குள்ளே அந்த செயினை மாட்டி இப்படியும் இழுத்துட்டு வரலாம். ஓகேவா? எப்படி வேணாலும் நீங்கள் போடலாம். பட்டன் ஹோல்ஸ் ஃபில்லிங் ஸ்டிச் வந்துச்சுன்னா போதும். இப்போ புரியுதுங்களா நான் எப்படி கொண்டு வந்திருக்கேன்? அந்த ட்ராப் பண்ண மாதிரியே வந்திருக்கும். பாருங்க இவ்வளோ ஒரு திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த ஸ்டெம் ஸ்டிச்சும் ஈஸி தான். அந்த கான்செப்டில் போனீங்கன்னா அதுவும் ஈஸி தான். பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் அதை விட ஈஸி தான். ஸோ உங்களுக்கு எது ஓகேவோ நீங்கள் அந்த ஸ்டிச்சை கொடுத்துக்கலாம். இப்போ நான் இது ஃபுல்லாக போடுறேன் பாருங்கள். ஓகே அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஸ்டிச் நம்ம முடிச்சிட்டோம். இந்த ஷேப்க்கு மறுபடியும் இந்த ஷேப்க்கு எப்படி கொண்டு போகிறதுன்னு காட்டுறேன். இங்கே வந்து ஒரு லாங் செயின் போட்டு அப்படியே பேக் எடுத்து இங்கே வந்து ஒரு நாட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எப்பயும் போலயே தான். ஓகேவா? அப்போ வந்து இங்கே நமக்கு அட்டாச்சாக இருக்க மாதிரியே தெரியும். அவ்வளோதான். பார்த்தா ஹேண்ட் எம்ப்ராய்டிங் மாதிரியே தெரியாத அளவுக்கு எம்போஸ்ட் வச்ச மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இதே ஸ்டெப்பே தான். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லாக் செயின் இருக்கணும், வெளியில் வந்து லாங் செயின் இருக்கணும். அவ்வளோதான். பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சை நீங்கள் இதில் அப்ளை பண்ணுறீங்க. உள்ளே வந்து ஒரே ஒரு செயின் ஸ்டிச் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்கிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதோட கேப் இவ்வளோ தான் இருக்கணும். அப்போ தான் அழகாக இருக்கும். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ஷேப் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு டிசைன் மட்டும் ஒன்று அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் வந்து அந்த ஷேப்பும் போட்டு டிசைனும் அப்ளை பண்ணிக்கணும். இது உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.